இப்ப நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது அண்ட் உங்களை விட்டு பிரிய போற, உங்களை விட்டு விலக போற அந்த உறவு யார்? நம்ம பிசினஸ்ல வேலையை கொடுத்துட்டோமே, பிசினஸுக்கு முக்கியத்துவமே இவன் நம்பி கொடுத்துட்டோமே, இந்த விஷயத்த முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க. ரொம்ப நம்பக்கூடியவங்க தான், ஆனா யாராவது துரோகம் பண்ணிட்டா போதும். அதாவது வளர்ச்சிக்கு தடை இருந்துகிட்டே இருக்கு, இந்த தடைக்கு காரணம் யாரு அப்படின்னு சிந்திச்ச உங்களுக்கே அதற்கான காரணகர்த்தா யாருன்றது தெரிய வந்து இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்ர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்கர பயிற்சினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்கர பயிற்சியை பற்றிய சனி வக்கர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்கர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்கர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்கர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருன்னு கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிமான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பத்தி பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம வந்து. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி வந்து நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய அவளை இருந்துச்சு. இப்ப அதே சனி வந்து வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன். சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு வந்து சூரியனோட இந்த தன்மை வந்து கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பின்னோக்கி போவோம்ல. அதேதான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம் இல்ல, அப்படியே தின்றுவோம்ல. அதேதான் பாருங்க, சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதை நம்ம வந்து ரிவர்ஸ் வக்ரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்ரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாகவே எல்லா கிரகமே வந்து ஏதாவது ஒண்ணு வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வந்து வக்ரம் தான், அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி வந்து ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரு அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே வந்து
அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்குவாங்க. நான் கழட்டி சட்டை போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் குருபகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாம் நன்மையில் நடக்கிறதுனா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்திரும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த சனி வக்கர பயிற்சி என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, அண்ட் உங்களை விட்டு பிரிய போற, உங்களை விட்டு விலக போற அந்த உறவு யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அம்மா சிம்மத்துக்கு சொல்லுங்கம்மா. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வந்து 6-7 குடையவர். இப்ப பாருங்க கண்டகச்சனியா வந்து 8ல இருக்காரு. ஆல்ரெடி சிம்ம ராசிக்கார கொஞ்சம் வாட்டி வரைச்சி எடுத்துட்டாரு. எண்ணெயில போட்ட அப்பளம் மாதிரிதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரட்டா ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வக்கரச்சனி காலங்கள்ல தான் நிறைய விஷயத்துல இருந்து வெளியில வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தொழில் பண்றவங்க தொழில் தடையாகிட்டே இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகிறாங்க. அதனால வந்து அடுத்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல படுது, 5ஆம் இடத்துலயும் படுது. அப்ப 5ஆம் இடத்துல பட்ட உடனேவும் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பாக்கியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிம்ம ராசிலேயே வந்து கேது வேற இருக்காரு, 1 வருஷமா இருக்காரு. அப்ப வந்து குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருவாரு. ஒண்ணு அவளுக்கு விருப்பம் இல்லாம ஏதாவது ஒரு தினத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப இந்த வக்கரச்சனி காலங்கள்ல முதல் விஷயமே பாருங்க குழந்தை பாக்கியம் சிறப்பு கொடுத்துருவாரு. அதே நேரங்கள்ல அந்த 2ஆம் இடத்தை வந்து படுறதுனால கொஞ்சம் வருமானங்கள் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இப்படி வருமானம் இப்படி இல்லாம இருக்கு, என்ன சரி, அப்படி ஒரேதான் குழப்பத்திலே இருக்கக்கூடியவங்க தான். அதே நேரத்துல இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்காரு. இப்ப இந்த வக்கரச்சனி ஆகுறப்பதான் கொஞ்சம் ரிவல்ஸ் ஆகி அந்த வருமானத்துக்கான முயற்சியை வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம்லாம் ரொம்ப பைத்தியம் படிச்ச மாதிரி போயிருவாங்க. ஆல்ரெடி பாருங்க இப்ப மகம்லாம் ரொம்ப கஷ்டம் படுகிட்டே இருக்காங்களா. அப்ப இப்ப இந்த காலகட்டத்துல பாருங்க அந்த வருமானத்துக்குள்ள பெரிய இன்னொரு வாய்ப்பை கொடுப்பாரு. ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கலாம், இல்லை ஃபெயிலியர் ஆயிட்டு அப்ப இன்னொரு வேலையை இதான்னு கொடுத்து வருமானத்தை ஃபர்ஸ்ட் வந்து உயர்த்திடுவார், தன்மையை கொடுத்துருவாரு. அதே நேரங்கள் அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் தொழில நிறைய வந்து இடையூறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வருமான வாரத்துல தடையை கொடுக்கக்கூடியவங்களும் அந்த தொழில் ஸ்தானத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களாலதான் இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிறாங்க முதல்ல. அதனால வந்து அப்ப இவன் தான் நமக்கு வருமானத்தை தடை பண்ணிட்டே இருக்கான், சார் இவன் நம்பி நம்ம பிசினஸ்ல வேலையை கொடுத்துட்டோமே, பிசினஸுக்கு முக்கியத்துவமே இவன் நம்பி கொடுத்துட்டோமே, இந்த விஷயத்த முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க. ரொம்ப நம்பக்கூடியவங்க தான், ஆனா யாராவது துரோகம் பண்ணிட்டா போதும் தாங்கவே முடியாது, தூக்கி எடுத்து போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரக்கூடிய அந்த லாபத்தையே வந்து தடை செய்யக்கூடிய நபர் தொழில் ஸ்தானத்துல இருக்காங்க. பிசினஸ் பண்ணலைன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க.
அவங்க வந்து இவங்களை பட்டு முதல்ல விலகிடுவாங்க. சப்பா. அவங்க என்ன வளர்க்குறது, இவங்களே விலைக்கு விட்டுருவாங்க. தெரிஞ்சா ஓடி பேர் தூரம் பக்கத்துல வந்தா மண்டை கண்டே உடச்சி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுருவாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு தெரியும், ஆஹா இவ்வளவு நாள் நம்ம கூடயே இருந்து இப்படி பண்ணியிருக்கானே, அப்ப நம்ம இவர் யாரையும் நான் சந்தேகப்பட்டோமே அப்படிங்க என்ன வந்து வர ஆரம்பிச்சோம். நிச்சயமா சிம்மராசிக்காரங்க தொழில் வருமான தடைகள் முதல்ல விலகும். சூப்பர் சூப்பர்மா. அதாவது வளர்ச்சிக்கு தடை இருந்துகிட்டே இருக்கு, இந்த தடைக்கு காரணம் யாரு அப்படின்னு சிந்திச்ச உங்களுக்கே அதற்கான காரணகர்த்தா யாருன்றது தெரிய வந்து அவங்கள நீங்க விளக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நம்ம வந்து கண்டிப்பா பாசிட்டிவா பார்க்கலாம். இருப்பினும் இந்த சனி வக்கர பயிற்சியில மேலும் துன்புறுத்தாம இருக்கிறதுக்கு என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் செய்யலாமா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இறக்க குணம் ரொம்ப இருக்குது. இவங்க 2ஆம் இடத்துலயே சுக்கிரன் நீச்சம், அதே மாதிரி 5ஆம் அதிபதி குருவும் பாருங்க இந்த காலகட்டங்களில் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்தில் யாராவது ஏழை பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நடக்கிறப்ப அந்த பெண்களுக்கு இவங்க முடிந்த அளவுல ஒரு ஆடை வஸ்திரத்தாலே எடுத்து கொடுக்கணும். முடிஞ்சா அந்த மாப்பிள்ளையும் பொண்ணுக்குமே ஒரு எடுத்து கொடுக்கலாம். கல்யாணத்தன்னைக்கு அந்த கெட்டக்கூடிய அந்த பட்டுச்சேலையே இவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஒண்ணுமே முடியாத இயலாதவங்களுக்கு நிறைய இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பட்டுச்சேலை எடுக்கனாலே பாருங்க 5000 ஆகுது ஆகும். இவங்க வசதி தக்கன ஒரு பட்டு எடுத்து கையில கொடுத்தாங்கன்னா அந்த இவங்களுக்கு வரக்கூடிய தோஷம் சனியோட பாதிப்புல இருந்து விலக ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக திருமணம் நடைபெறக்கூடிய இந்த சுப நிகழ்வுகளுக்கு நீங்க வந்து ஆடை எடுத்து கொடுக்கறது, வஸ்திரம் வாங்கி கொடுத்தல் அப்படின்றது மிக சிறப்பான ஒரு வாழ்வியல் பரிகாரமாக அமைகிறது மட்டும் இல்லாம இந்த சனி வக்கர பயிற்சியிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.